கணக்கு பிணக்கு ஆமணக்கு கூட்டணி குழப்பங்கள் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தேசிய கட்சிகள் ஒரு கணக்கோட செயல்பட, மாநில கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஒரு கணக்கோட தன்னுடைய கூட்டணி வியூகங்களை வகுத்துக்கிட்டு வராங்க. தேசிய கட்சிகளில் பாஜகவை பொறுத்தவரை மாநிலங்களில் வலுவாக இருக்கக்கூடிய கூட்டணியை உடைப்பது அப்படிங்கிறதையே தன்னுடைய பிரதான வியூகமாக வச்சுட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்தில் பீகார், மகாராஷ்டிராவில் இதை கனக்கச்சிதமாக அரங்கேற்றுறாங்க. இந்த தேர்தலை எதிர்மறையாக எதிரொலிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை வைத்து தன்னுடைய காயை நகர்த்தி வருகிறது பாஜக. மேலும் இந்தியா கூட்டணியின் முக்கிய மையங்களாக திகழக்கூடிய நிதிஷ்குமார், சரத்பவாரின் இமேஜை உடைத்திருக்காங்க. இதன் மூலம் இந்தியா கூட்டணி ஒரு நெல்லிக்காய் மூட்டை அப்படின்றது போன்ற தோற்றத்தை உருவாக்கிடலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவின் கணக்காக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சனாதன எதிர்ப்பு, அயோத்தி கோயில் விவகாரம், இது எல்லாத்திலும் திமுகவின் நிலைப்பாட்டை வைத்து வட மாநிலங்களில் பிரச்சாரம் செஞ்சால் பலன் கிடைக்கும் அப்படின்னு பாஜக ரொம்ப வலுவாக நம்புகிறாங்க. அதே நேரத்தில் ஆந்திராவில் தெலுங்கு தேசமும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் கடும் போட்டியில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ரெண்டு கட்சிகளுமே ஓரளவு ஆந்திராவில் வாக்கு வங்கியை வச்சிருக்கும் பாஜகவோடு சேர்ந்து விட துடிக்கிறாங்க. தெலுங்கானாவில் ஆளும் கட்சியாக இருந்து தோல்வியடைந்த சந்திரசேகர ராவின் பாரத ராஷ்டிரிய சமிதி கட்சியுடன் பாஜக கூட்டணி சேர்ந்தாலும் பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா வாரிசு அரசியல், ஊழல் அப்படின்னு சந்திரசேகர ராவை சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் தான் பாஜக காரி உமிழாத குறையா பிரச்சாரம் பண்ணாங்க. இருந்தாலும் அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான அரசியல் தானே நம்முடைய நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி பற்றி பெருசாக அலட்டிக்க போகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அலட்டிக்கொள்வதை போல தெரில. தனக்கு இத்தனை சீட்டு தரும் கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிட்டு குறைந்தபட்சம் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியாக வந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்கன்னு தோணுது. அதுக்கப்புறம் மாநில கட்சிகளினுடைய ஆதரவோட கூட்டணி அரசை அமைக்க முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸுடைய எண்ணமாக இருக்கிறதாவே நமக்கு இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும்போது தோணுது. இதே காரணத்தால தான் மாநில கட்சிகளும் தங்கள் நிலைமையை வலுப்படுத்திக் கொள்ள நினைக்கிறாங்க. மத்தியில யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலை உருவாகுமே ஆனால் தங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்க கூடுதல் இடங்கள் வென்றாக வேண்டும் அப்படிங்கிற கணக்கில் மாநில கட்சிகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்தியில் பாஜக அரசே ஒருவேளை அமைந்து விட்டாலும் தன்னுடைய கட்சிக்கு மக்கள் செல்வாக்கும் மக்களவையில் கூடுதல் பலமும் இருந்தால்தான் அதன் தாக்குதலை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற கணக்கிலும் அது செயல்படுது. பாஜகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் பேரம் பேசக்கூடிய சக்தி தங்களுக்கு அதிகமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதா மாநில கட்சிகளுடைய கணக்காக இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையில மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிய பாஜக அதிமுகவால் மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க முடியவில்லை அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய நிலவரமா இருக்கு. இருந்தாலும் பாமக, தேமுதிக போன்ற குறிப்பிடத்தக்க கட்சிகள் அதிமுக பக்கமே சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாமகவுக்கு 6 சீட்டு, தேமுதிகவுக்கு 3 சீட்டு, தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அப்படிங்கிற ஃபார்முலாவின் அடிப்படையில் கூட்டணி உருவாகலாம் அப்படிங்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிகள் தங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து காட்டணும் அப்படின்னா அதிமுக பக்கமே நிற்க வேண்டிய நிர்பந்தமும் இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால பாஜக பக்கம் ஐஜேகே, புதிய நீதி கட்சி, ஓபிஎஸ், டிடிவி இவங்க மட்டுமே இப்போது நிலையில நீடிப்பார்கள் அப்படின்னு தெரியுது. புதிய தமிழகம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் நிலைமை என்னன்னு பார்த்தா திரிசங்க சொர்க்கமாகவே இருக்கு. திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளை தக்க வைத்து கொள்ள விட்டு கொடுத்து போகும் நிலையில காணப்படுது. காரணம், பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக கழண்டு வந்துட்டாங்க இல்லையா, அதான் காரணமா இருக்கு. காங்கிரஸுடைய வாக்கு வங்கியை விட பாமகவின் வாக்கு வங்கி தான் அதிகம் என்றாலும் கூட தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிரான தேசிய கட்சி அப்படிங்கிறதால காங்கிரஸ் எளிதாக திமுக விட்டு விடாது. அதே நேரத்தில் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படும். இந்தியா கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை அறிவிக்க முடியாத நிலை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி அப்படிங்கிற பெயரில் போட்டியிடுமா அல்லது இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பெயரில் போட்டியிடுமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இப்போ எழுது. பிளவுபடுத்தப்பட்ட கட்சிகள் அப்புறம் சில மாநில கட்சிகளை சேர்த்து கொண்டு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு அறிவித்து போட்டியிடும்.
இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியாத நிலையில அந்தந்த மாநில சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி அமைத்து காங்கிரஸ் போட்டியிடும். இதுல பாஜகவால் பிளவுபடுத்தப்பட்ட கட்சிகளுடைய மற்றொரு அணியும் இருக்கும். இப்படியாக ஒரு குழப்பமான கூட்டணியோட மக்களவை தேர்தல் நடைபெற்றாலும் மக்கள் ஒரு தெளிவான முடிவை தருவார்கள் அப்படிங்கிறதான் கடந்த கால அரசியல் வரலாறு.